ஆஞ்சநேயரோட வழிபாட்டு முறையில எத்தனையோ பூஜைகள் இருந்தாலும் இந்த வாள் பூஜைக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குங்க. எத்தனையோ பேர் இந்த வாள் பூஜையை சேர்ந்து பல பயன்களை அடைஞ்சிருக்காங்க. இந்த சக்தி வாய்ந்த அனுமனோட வழிபாட்டு வாள் பூஜையோட சிறப்பை பத்தி தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மனுஷனோட அடுத்த கட்டத்துக்கு போடாம பண்றது இந்த காரிய தடை தாங்க. கல்யாண தடை, குழந்தை பேர் தடை, ஒரு நல்ல காரியம் செய்யறதுனாலும் தடை, ஒரு வீடு கட்டுறது தடை, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் தடை. இந்த மாதிரி மனுஷனோட அத்தியாவசிய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்துக்குமே முத்துக்கட்டியா இருக்கிறது இந்த தடைகள் தான். நம்மளுடைய காரிய தடை நீங்குவதற்காக நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ வழிபாட்டு முறைகள் எளிமையான வழியில சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ஆஞ்சநேயரோட வாளுக்கு பொட்டு வைக்கிறதுலயும் ஒண்ணுங்க. இந்த பூஜையை செய்யறதுக்கு அதிகமா செலவாகுமான்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா அதிகமா செலவுலாம் ஆகாது. இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டே விஷயம் தாங்க, சந்தனமும் குங்குமமும். அது ரெண்டு மட்டும்தான். இந்த வாள் பூஜைக்கு முதல்ல முக்கியமானது ஆஞ்சநேயரோட திருவுருவ படம், அதுவும் அவரோட வாள் இருக்கிற திருவுருவ படம். சில படங்கள்ல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பாரு, வாள் வந்து வளைஞ்சிருக்கும். சில படத்துல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போவாரு, அப்பயும் அந்த வாள் வந்து நீளமா இருக்கும். சோ ரொம்ப முக்கியம், ஆஞ்சநேயரோட திருவுருவ படத்துல வந்து வாள் வந்து நல்லா தெரியணும். அப்பதான் இந்த பூஜையை வந்து முழுமையா பூர்த்தி செய்ய முடியும். அப்பதான் இந்த பூஜையை முழுமையா பூர்த்தி செய்ய முடியும். அப்படி உங்ககிட்ட ஆஞ்சநேயரோட வாள் திருவுருவ படம் இல்லைன்னா இந்த பூஜையை செய்ய முடியாது. முடிஞ்சா கடைகள்ல போய் பாருங்க, ஆஞ்சநேயரோட படங்கள் நிறைய இருக்கும். அதுல எது வாள் வந்து நல்ல நீளமா இருக்கோ, சின்ன படமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாங்கிட்டு வந்து இந்த வாள் பூஜையை நீங்க செய்யலாம். நீங்க எந்த ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு முதல்ல குலதெய்வத்தை மனசால வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 18 வெத்தலை மாலை உங்க கையால கட்டி நீங்க ஹனுமன் படத்துக்கு முதல்ல சாத்துங்க. குறைஞ்சபட்சம் 18 கட்டலாம். உங்க வீட்டுல அப்படி பெரிய திருவுருவம் படம் இருந்துச்சுன்னா அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி 34, 54, 108 கூட நீங்க கட்டி முதல் பூஜையை தொடங்கலாம். வழக்கமா செய்யக்கூடிய எல்லா பூஜைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு நெய்வேத்தியமா ஏதாவது கொய்யாக்காவோ மாம்பழமோ இல்ல ஆரஞ்சு பழமோ உங்க வீட்டுல என்ன பழம் இருக்கோ அவருக்கு நெய்வேத்தியமா படைச்சிட்டு சந்தனத்தை குலைக்க ஆரம்பிங்க. சந்தனத்தை குலைக்கிறப்ப ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிக்கிட்டே சந்தனத்தை குலைங்க. குலைச்சு வச்சிருக்கிற சந்தனத்தை எடுத்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிக்கிட்டே அவரோட வாளில அந்த சந்தனத்தை இடுங்க. அதுக்கப்புறம் குங்குமத்தையும் வைங்க. எந்த இடத்துல வைக்கணும்னா வாள் தொடங்குகின்ற முதல் பகுதி. ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு தான் வைக்கணுங்க. சோ 48 நாள் முடியணும் இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு வைக்கிறப்ப ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கிட்டே வைங்க. ஹனுமனோட வாள்ல பொட்டு வச்சதுக்கு அப்புறம் ஹனுமல் சால்சி இல்லைன்னா சுந்தரகாண்டம், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஹனுமனோட மந்திரங்களை படிங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஹனுமன் சால்சியோ இல்ல சுந்தரகாண்டமோ படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க இதே மாதிரி டெய்லி காலையில எதிர்த்து செய்ய செய்ய 48 நாள் முடியறதுக்குள்ளாலேயே அந்த காரிய தடை விலகும். நிச்சயமா உங்களோட காரியம் சித்தியாகும். ஆஞ்சநேயரோட வாளுக்கு பொட்டு வைக்கிறனால காரிய தடை நீங்குமான்னு என்ன கேட்டீங்கன்னா பலரும் இந்த பூஜைகள் செஞ்சு பலர் அடைஞ்சிருக்காங்க. என்னோட வாழ்க்கையிலும் ஒரு சில காரிய தடைகள் இருந்திருக்கு. அப்பெல்லாம் நான் இந்த பூஜையை செஞ்சிருக்கேன். அந்த பூஜையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாலேயே காரிய தடை அப்படியே விலகி போறத நான் கண் கூடாவே பார்த்திருக்கேன். ஆஞ்சநேயரோட வாளுக்கு அதீத சக்தி இருக்குங்க. அந்த வாழ்னாலதான் 9 கோள்களும் பின்தொடர்ந்துச்சு. அதே வாழ்னாலதான் இலங்கை நகரத்தை எரிச்சாரு. அதே வாழ்னாலதான் கோட்டையே கட்டினாரு. இந்த மாதிரி அவரோட வாளோட சிறப்பை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த வழிபாட்டு முறையை நிச்சயமா நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களோட காரிய தடையும் நீங்கும். இந்த வழிபாட்டு முறை வந்து ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம். பெண்களுக்கு வந்து இந்த மாத விளக்கு வரப்ப வந்து அந்த நாளை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து செய்யுங்க. கரெக்டா 48 நாள் முடியறதுக்குள்ளால உங்களுடைய காரியம் உங்களுடைய தடைகள் நீங்கி நிச்சயமா கைகூடி வரும்ன்றது சத்தியமான 100க்கு 100 உண்மைங்க. செஞ்சு பாருங்க, பல பேருக்கும் ஆஞ்சநேயர் நிச்சயமா கை கொடுப்பார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.